வணக்கம் நண்பர்களே, இது ஜோதிட நேரம். இன்றைய பதிவிலே கும்ப ராசியினருக்கு குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று பார்க்க இருக்கிறோம். ராசிகளிலேயே ஒரு நல்ல ராசி கும்பராசி என்று கூறலாம். அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, புரட்டாதி 1, 2ஆம் பாதம் உடையவர்கள் கும்ப ராசியினர்களாக இருப்பார்கள். இந்த கும்ப ராசியினருக்கு இந்த சனி 7.5 சனி கடைசி பாதத்திலே இருக்கிறது. பொதுவாக சனியினுடைய சொந்த வீடு மகரம், கும்பம். தன் வீட்டை பார்க்கும் கிரகமும் தன் வீட்டில் இருக்கும் கிரகமும் பெரியதாக தீமையை செய்து விடாது. என்றாலும் கூட மங்கு சனியினருக்கு விரயங்கள் தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும். பொங்கு சனியினருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியறதுக்குள்ள ஏதாவது ஒரு நன்மை நடந்து முடிந்துவிடும். மாரக சனியினர் கண்டிப்பாக கண்டத்தை தண்டத்தை அனுபவித்துதான் தீர வேண்டும். இந்த 3 வகையான சனியிலுமே கூட இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு 4ஆம் இடத்து குருவாக இருக்கிறது. குருவுக்கு 4ஆம் இடம் அப்படி ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு சொல்லும்படியான இடம் அல்ல என்றாலும் கூட மோசமான ஒரு இடம் இல்லை. 4, 7, 10 நல்ல ஸ்தானம் என்று கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பர்னு சொல்லிக்க முடியாது, இருந்தாலும் கூட பரவாயில்லை. இப்போது சனிக்கும் குருவுக்கும் ஒரு வைஸ் வெர்சா, யார் பெரியாள் அப்படின்னு விபரீதமாக நடக்கும். பக்காவாக பிளான் பண்ணி டிசைட் பண்ணி ஒரு வேலையில் இறங்குவோம், அது சொதப்பிடும். எந்தவித முன் ஏற்பாடும் இல்லாமல் எந்தவித முழு முயற்சியும் இல்லாமல் ஒரு செயலில் இறங்கியிருப்போம், நமக்கே தெரியாது, அது ஒர்க் அவுட் ஆகிடும். ஏன் எதுக்குன்னே நிறைய விஷயங்கள் புரியாமலே நடக்கும். இந்த கும்பராசியினருக்கு சனி பகவானினுடைய தாக்கமும் வீரியமும் கொஞ்சம் அதிகம் போல் இருக்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருப்பதில் ஒன்றும் தவறில்லை. எல்லா ராசிக்கும் அப்படி தான் சொல்கிறோம் அப்படின்னு கிடையாது. 7.5 முடியும் தருவாயில் இருக்கிறது. பொதுவாக சனி பகவான் செல்லும்போது நல்லதை செய்துவிட்டுத்தான் செல்வார். அது பொங்கு சனியினருக்கு. மாணவர்களெல்லாம் கூடுதல் சிரத்தையோடு படிக்க வேண்டும். வேலை தேடுபவர்களெல்லாம் ஓய்ந்து உட்கார்ந்து விடாமல் தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயன்று கொண்டிருக்க வேண்டும். உடல் உபாதைகள் உடையவர்கள் தீவிரமான மருத்துவம் பெற்று தன் உடல் நிலையை சீராக்கி கொள்ள வேண்டும். கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பதில் தவறொன்றும் இல்லை. இந்த சனி பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி குருவுக்கு மோசமான நேரம் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. ஆடை ஆபரணங்கள் வாங்கும் நேரமாக இருக்கும். நிலம் நீச்சுக்கு நல்ல யோகம் உண்டு. மாடுகன்று யோகம் நன்றாக இருக்கும். சில சங்கடங்கள் வந்து கொண்டே இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை மன உறுதியை சனி பகவான் கொடுப்பார். அச்சம் கொள்ள தேவையில்லை. நன்றி. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன்.